அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12வது தேர்ச்சி யூபிஎஸ்சி தேசிய பாதுகாப்பு அகாடமியில் வேலைவாய்ப்பு 394 காலி பணியிடங்கள் இருக்குது. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 56,100 சம்பளம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது யூபிஎஸ்சி தேசிய பாதுகாப்பு அகாடமி என்டிஏ வேலைவாய்ப்பு 2026 பணிக்கு பின்வரும் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகின்றன. இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய பாதுகாப்பு அகாடமி, அதாவது நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி என்டிஏ பணியிடங்கள், அதாவது இராணுவ சேவை ஆர்மி சர்வீஸுக்கு ஆண்கள் 198 பணியிடங்கள், பெண்கள் 10 பணியிடங்கள். அதாவது கப்பல் படை அவங்களுக்கு ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37 பணியிடங்கள், பெண்களுக்கு வந்து 5 பணியிடங்கள். விமானப்படை ஏர்ஃபோர்ஸ் அவங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிவுகள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பறக்கும் பிரிவு ஃப்ளையிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் 90 பணியிடங்களுக்கும் பெண்கள் ஃபீமேல் 2 பணியிடங்களுக்கும் இருக்குது. தரைப்பணி கிரவுண்ட் டியூட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் டியூட்டிஸ்லேயே தொழில்நுட்பம், அதாவது டெக்னாலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் 16 பணியிடங்களும் பெண்களுக்கு வந்து 2 பணியிடங்களும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் டியூட்டிஸ்லேயே தொழில்நுட்பம் அல்லாத, அதாவது நான் டெக்னாலஜி இல்லாத ஆண்களுக்கு மட்டும் 8 பணியிடங்களும் பெண்களுக்கு 2 பணியிடங்களும் இருக்குது. கப்பல் படை அகாதமி, அதாவது நாவல் அகாடமி அப்படின்னு இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது +1 +2 கேண்டிடேட் என்ட்ரி ஸ்கீமு. ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 பணியிடங்களும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பணியிடங்களும் இருக்குது. சரி, இதோட கல்வி தகுதி என்னன்னா தேசிய பாதுகாப்பு அகாடமியில் என்டிஏ இராணுவ பிரிவுக்கு, அதாவது ஆர்மி விங்குக்கு மாநில கல்வி வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 10th 12th கல்வி தகுதி முறையில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ, அதாவது விமானப்படை ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கப்பல் படை பிரிவுகள் நாவல் விங்கிங் மற்றும் கப்பல் படை அகாடமியில் ஐஎன்ஏ 10th +2 கேண்டிடேட் நுழைவு திட்டத்திற்கு மாநில கல்வி வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட +2, அதாவது 10th +2க்கு கல்வி தகுதி முறையில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, அத்துடன் இயற்பியல், வேதியியல் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்கள் முதன்மை பாடங்களாக கொண்டிருக்க வேண்டும். அதாவது படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா +2 10th +2 படித்தவங்க அதில் ஃபிசிக்ஸ் இருக்கணும். அவங்க படித்த சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இது 3 சப்ஜெக்ட்டும் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான், அதாவது 12th அந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆண்கள் பெண்கள் இருவரும் விண்ணப்பிக்கலாம், 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். ஏனெனிலும் திருமணம் ஆகாதவர்கள் இருக்க வேண்டும், மேரேஜ் ஆகியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு வயது வரம்பு விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேசிய பாதுகாப்பு அகாடமி என்டிஏ வேலைவாய்ப்பு 2026 பணிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பத்தர்கள் திருமணம் ஆகாதவங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் மட்டுமே இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பதாரர்களின் வயது வரம்பானது அவர்கள் 1 ஜூலை 2007க்கு முன் பிறந்திருக்கக்கூடாது மற்றும் 1 ஜூலை 2010க்கு பின் பிறந்திருக்க கூடாது என்ற நிபந்தனைக்கு உட்பட்டது. அதாவது பிறந்த தேதி 1 ஜூலை 2007 முதல் 1 ஜூலை 2010 வரை உள்ளவர்கள் மட்டுமே இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள்னு சொல்கிறாங்க. இந்த வருஷத்துக்குள்ளே 2007லேருந்து 2010க்குள்ளே மட்டும்தான் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஜாபுக்கோட சம்பள விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்டு இந்திய இராணுவ படையில் இராணுவ கப்பல் படை விமானப்படை அதிகாரிகளாக
பணியமர்த்தப்படுவதற்கான ஊதிய விகித விவரங்கள் தரவரிசைப்படி கீழே கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட், அதாவது முதல் மேஜருக்கு 56,100 ஸ்டார்டிங்கு. அப்போ போக போக இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெப்டினன்ட் கர்னல், அவங்களுக்கு முதல் மேஜர் ஜெனரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரைக்கும் ஸ்டார்டிங்கே 1,21,200 அது வரைக்கும் ஸ்டார்டிங் இப்போ சம்பளமே. அடுத்தது லெப்டினன்ட் ஜெனரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே 1,82,200 ஸ்டார்டிங்கே. லெப்டினன்ட் ஜெனரலுக்கு வந்து ஹெச்ஏஜி ப்ளஸ் ஸ்கால்ஸ் அவங்களுக்கு வந்து 2,00,000 ஸ்டார்டிங் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது விசிஓஏஎஸ் ஆர்மி கமாண்டல் லெப்டினன்ட் ஜெனரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,25,000 நிலையானது, ஃபிக்ஸ்டு, இது மாற்றவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிஓஏஎஸ் இராணுவ தளபதிக்கு வந்து பார்த்தோன்னா 2,50,000. ஓகேவா? இதுவும் ஃபிக்ஸ்டு தான், நிலையானதுன்னு சொல்கிறாங்க. சரி, இது எப்படி எக்ஸாம் நடக்கும்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எதுனா எழுத்துத் தேர்வு, ரைட்டிங் எக்ஸாம் முதல்நிலை தேர்வு ஆகும். இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும். அறிவுத்திறன் மற்றும் ஆளுமை தேர்வு, ஃபஸ்ட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணி அடுத்தது வந்து அறிவுத்திறன் மற்றும் ஆளுமை தேர்வு, அதாவது இன்டெலிஜென்ட் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு இருக்குது. அதாவது எஸ்எஸ்பி இன்டர்வியூன்னு ஒரு இன்டர்வியூ இருக்காம். அதில் தமிழகத்தில் தேர்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல, அதாவது எக்ஸாம் சென்டர் இருக்குதுன்னா சென்னையில், கோவை, திருச்சி, மதுரை, வேலூர், இந்த 5 மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி எஸ்சி ஃபீமேல் விண்ணப்பதாரருக்கு வந்து வெறும் கட்டணம் இல்லை. மற்ற விண்ணப்பதாரருக்கு 100 ரூபா. கட்டண முறை வந்து ஆன்லைன் மூலம். ஓகேவா? இது எப்போ இந்த விண்ணப்பம் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆனது 10/12/2025 ஸ்டார்ட் ஆகி கடைசி டேட் வந்து 30/12/2025 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எக்ஸாம் டேட்டு என்னென்னா, எக்ஸாம் எப்போ நடைபெறும்னா 12/4/2026 எக்ஸாமு முதல் நிலை தேர்வு நடைபெறும்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இது மாதிரி மேலும் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.